சின்ன வயசுல உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த வயசுலயாவது உன் மூஞ்சில முழிச்சிருக்கலாம். இப்ப பார்க்க படு பயங்கரமா இருக்க. இங்க மட்டும் என்ன வாழுதான். சரி கோச்சுக்காத சோதா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரகு, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் கூட படிக்கிற ரவின்ற பையனை நான் லவ் பண்றேன். அவனை என்ன லவ் பண்றான். பரவாயில்ல, அவனை நீ லவ் பண்ணு. ஆனா கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணணும். அது எப்படி ரகு முடியும்? வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை லவ் பண்றேன். நீ எவனவனா லவ் பண்ணு, யாரு கூட வேணா ராத்திரில தங்க. ஆனா கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் ரகு. இந்த காலத்துல உன்ன மாதிரி புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். சரி சரி, ரவி வெளில வெயிட் பண்ணுவான், நான் போயிட்டு வரேன். ஏதோ படத்துல வர டைலாக் காமெடியா இருக்கேன்னு சொன்ன இதோ சாக்குன்னு நீ அவன் கூட ஓட பாக்குறியா? அவன் கூட உன்னை பார்த்து ரெண்டு பேரையும் சேர்த்து வெட்டுவான். இல்ல நான் தனியா வெட்டுவான். சும்மா விசில் அடிச்சுக்கிறீங்க. அந்த பக்கம் வாங்கல, சும்மா ஜாலியா பேசலாம். ஜாலியா பேசலாமா? என்ன பார்த்தா ஆபாயில் சாப்பிடுற மாதிரி தெரிஞ்சு கொடுத்து. வேண்டாம் 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 மாமா விட்டு மாமா. ரவி! 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 ரவி, நீ எங்க என்ன விட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா போக மாட்டேன் சோதா. 6 மணிக்கு மேலதான் அலைமேல வர சொல்லிருக்கா. அது வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். ரவி, உனக்கு எந்த நேரத்துல விளையாடணும்னே தெரியாதா? ஏன் தெரியாது? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு மாலை முழுவதும் விளையாட்டுன்னு பாரதியார சொல்லிருக்காரு. புரியாம பேசாத ரவி. ஏண்டி புரியாம பேசுறேன்னு சொல்றேன்? அது அந்த டைரக்டர் காதுல வந்ததுன்னா சாயந்தரம் வரைக்கும் ஒன்பது கேட்டு உயிரை எடுப்பான். என்ன சார் ஒன்பரா பாத்தியா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசி பழகுற? நானே சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? சோதா, நீ சிக்கல்ல மாட்டினாலும் சரி, சிதம்பரத்துல மாட்டினாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச லாயர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நான் உன்னை ஜாமீன்ல எடுத்துறேன். ஐயோ, இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறத நீ எப்பதான் நிறுத்த போறியோ? ரவி, எனக்கும் எங்க மாமா பையன் ரகுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. என்னது நிச்சயமாயிடுச்சா? ஏடி சோதா, நீங்க நானும் லவ் பண்றது ஒப்ப கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே? சொன்ன ரவி, அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? அப்பா, இப்போ எதுக்குப்பா என்ன கல்யாணம்? நான் படிக்கிறேனே. உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ படிக்கிறேன்